ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேப்டன் மில்லர் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. சும்மா தீயாக இருக்குது ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு டைலாக்கே பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன் ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா வெள்ளைக்காரன் கண்ணுக்கெல்லாம் கொள்ளக்காரனாக இருக்காப்புலனா அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா 1930 to 1940 வரைக்கும் நடக்கிற இதை வச்சு தான் ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஸ்டோரி ஃபுல்லாகவே 1930 to 1940. இதில் வந்து மூணு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் தனுஷ் சார் இருக்காருன்னா அப்போ அந்தளவுக்கு லென்த்தியான கதை தான் இது. லென்த்தியான ஒருத்தான கதை தான் இது. வெள்ளைக்காரங்கன்னு கொள்ளக்காரன் அப்படின்னா அந்த வெள்ளைக்காரங்க நம்ம இடத்துல வந்து நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்க பிரிட்டிஷ் வெள்ளைக்காரங்களை அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட முக்கியமான ஆயுதங்களையும் முக்கியமான தகவல்களையும் முக்கியமான ரகசியங்களையும் ஒரு கொள்ளடிச்சு எல்லாம் பிளாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்த டைலாக் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் சொல்கிறாங்க, நான் மட்டும் கொலகாரனாக இருந்தேன்னா அவனை நானே கொண்டிருப்பேன், எனக்கு அவன் சாகணும் அப்படிங்கிறாப்புல. அப்படின்னா பிரியங்கா மோகனோ இல்லை அவங்க குடும்பமோ யாரோடய பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள கொல்லணும் அப்படிங்கிறத தனுஷ் நம்ம தலைவன் தனுஷ்கிட்டயோ இல்லை நம்ம தனுஷ் குரூப்பில் யார்கிட்டயோ ஒருத்தவங்கள்ட்ட சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றத நினைக்கிறேன். அதுக்கடுத்த டைலாக் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் ஒருத்தர் கேட்குறாரு, ஊர்க்காரங்களுக்கெல்லாம் துரோகி அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த ஊருக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அடிமையாக ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை எதிர்த்தோ இல்லை அவங்கள தாண்டியோ அந்த கூட்டத்தை கொன்னோம், நம்ம ஊர் நம்ம மண் நம்ம தான் காட்டணும் அப்படின்னு அந்த ஒரு இதனால் அவர் செய்யக்கூடிய அந்த கொலைகளோ இல்லை அந்த பாம் பிளாஸ்ட் சம்பவத்தையோ நினச்சி தான் அந்த ஊர்க்காரங்க கண்ணுக்கு துரோகி அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னு நினைக்கிறேன். கேட்குறாங்க நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தனுஷ் வாய்ஸ் வருது. என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன, நீ யார், உனக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து நான் யாருங்கிறது மாறும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படின்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவன்டா அப்படின்னு பிலீவ் த டெவில் ஐ ஆம் த டெவில்னு சொல்லுவார். அப்போ யூ வில் கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நிறையா சீன்ஸ் வருது. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஆஃபீஸர்ஸை மரக்கட்டையில் கட்டி வச்சு ஒரே நேரத்தில் சேர்ந்து பிளாஸ்ட் பண்ணி சும்மா வெள்ளைக்காரன் கண்ணு கொள்ளக்காரன் ஊருக்கு துரோகி அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக நம்ம தலைவன் தனுஷோட டைட்டில் கார்டு வெயிட்டாக வருது. இந்த ட்ரெய்லரோட லென்த்து பார்த்திங்கன்னா 2.55 செகண்டு. ஓவரால் ஃபுல்லாகவே கூஸ்பம் சீன்ஸ் நிறையா இருக்குது. இந்த 2.55 செகண்ட்ஸ்லேயே 80க்கும் மேற்பட்ட குண்டுகள் வெடிக்கிற சவுண்டு, இந்த பாம் பிளாஸ்ட் சவுண்டு கேட்குது. 60-70க்கு மேலே கொலைகள் ரத்தம் தெறிக்க வெட்டி கொள்கிற மாதிரி சுட்டு கொள்கிற மாதிரி நிறைய கொலைகள் வருது. இந்த 2.55 நிமிஷத்தில் இவ்வளோ இன்டென்ஸ் இவ்வளோ அரகண்டான சீன்ஸ் இருக்குன்னா அப்போ படம் ஃபுல்லாக எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும், எவ்வளோ இன்டென்ஸான கதை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக அந்த மூவி வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வேறு லெவல் ஹையில் போகுங்கிறது நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த மூவியில் இந்த மூவியில் சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பாக நம்ம ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு அப்படின்னு அந்த பிஜிஎம் ஆகட்டும், இல்லாட்டி சிவானா காட்டும்போது ஒரு பேக்ரவுண்ட் வரும், அந்த வயலினை போட்டு இருக்கிற மாதிரி ஒரு மியூசிக் வரும், அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அந்த நான் அடிக்ட் ஆகிட்டேன். லூப் மோடில் கேட்டுட்ருக்கேன். யாரெல்லாம் இந்த ட்ரெய்லர் லூப் மோடில் கேட்டுட்ருக்கீங்க, யாரெல்லாம் இந்த மூவிக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த செகண்டு அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கூஸ்பம்ஸ் அதிகமாக வந்து செகண்ட் 2.6 அந்த செகண்டு கேப்டன் மில்லர் தனுஷ் சொல்லுவார் பாருங்கள், அப்போதைக்கு செம்ம கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. படம் ஓவரால் ட்ரெய்லர் ஃபுல்லாக செம்ம கூஸ்பம்ஸாக இருக்குது. 12th மூவிக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரெல்லாம் இந்த மூவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கூஸ்பம்ஸ் அந்த மூமெண்ட்ஸ் என்ன, அந்த டைமிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மூவிக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, January 12th மூவியில் பார்ப்போம். கடைசியில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் இருக்க ஒரு சிங்கத்துக்கு இறை கிடைக்குது. அந்த இறையை எப்படியாவது சிங்கத்திலிருந்து தூக்கிடணும்னு ஒரு ஹைனா கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஹைனா கூட்டத்திலேருந்து அந்த இறையை அந்த ஒரு ஓனாய் தூக்கிடுச்சு. அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காங்க. வேறு லெவல் ட்விஸ்ட் இருக்குது மூவியில். அடுத்த அப்படியே இல்லை பார்ப்போம் நண்பா. ஓகே நண்பா, பாய். கேப்டன் மில்லர், யூ வான்ட் டு ஃபைட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.